விஜயுடன் சசிகலா கூட்டணியா அவரே கொடுத்த ஹிண்ட். தான் ஆரம்பிச்சிருக்கிற புதிய கட்சிக்கு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காங்க சசிகலா. அதிமுக கூட மறுபடியும் சேரணும்னு அவங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணாகி போன நிலையில ஆதரவாளர்கள் துணையோட புதிய கட்சி குறித்த அறிவிப்பை புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 28 வெளியிட்டாங்க. கட்சி கொடியை வெளியிட்ட அவங்க கட்சி பெயரை மட்டும் கூடிய விரைவில் அறிவிப்பேன்னு சொன்னாங்க. அதன்படி இன்று ஆதரவாளர்கள் முன்னிலையில செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா தன்னுடைய புதிய கட்சிக்கு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரை சூட்டியதோட தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டிடுவோம்னு டிக்ளேர் பண்ணாங்க. மேலும் விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு எங்களுடைய கட்சி சின்னம் தென்னந்தோப்பு, தனிமரம் தோப்பாகாதுன்னு தெரியும் இல்லையா, ஒத்த கருத்துடைய கட்சியுடன் கூட்டணி வச்சு தான் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம்னு சொன்னாங்க. அடுத்ததா முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் தான் எஜமானர்கள், அவங்களோட முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு பட்டும் படாம பேசினாங்க. இதுக்கிடையில திமுகவை தீய சக்தின்னு தாவேகா தலைவர் விஜய் ஸ்டைல சொன்னதை பார்க்கும்போது சசிகலா கண்டிப்பாக தாவேகா கூட்டணியில இணைவாங்கன்னு அரசல் புரசலா பேசப்பட்டு வருது.